இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலைல 5:30க்கெலாம் எழுந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா எந்த வேலையும் செய்ய தோணல. ஏன்னா அவ்வளோ குளிர் இருந்துச்சுங்க. பெங்களூரில் சும்மாவே குளிர் அதிகமாக இருக்கும். இதில் 10 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணுமே தெரியல. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எழுந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 6 மணி போல் ஃபஸ்ட்டு அரிசி ஊற போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு மணத்தக்காளி கீரை பொரி செஞ்சேன். இது வந்து வாய்ப்புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. பாப்பாவுக்கு நாக்கு புண்ணு ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் வந்து நிறைய போடும்போது அந்த கசப்பு லைட்டாக தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு பருப்பு குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2க்குமே சேர்த்து பருப்பு குழம்பு ரெடி பண்ணேன். கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணல, அதுக்காக பூல் மக்கான ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பூல் மக்கான பாப்பாவுக்கு வந்து உப்பு காரம் எதுவுமே போடாமல் ப்ளைன் பட்டர் இல்லை நெய்யில் வந்து செஞ்சால் பாப்பா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சமையல் வேலைலாம் 7 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்பி விட்டுட்டேன். கரெக்டாக வந்து வாஷிங் மிஷின் ஓடி முடிஞ்சிச்சு. துணி காய்ச்சலாம்னு அவளையும் கூட்டிகிட்டு மேலே போய் காய வச்சுட்டு வந்துட்டு நானும் பாப்பா 2 பேருமே குளிச்சுட்டு அவளை ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஜுட்டு போட்டு ரெடி பண்ணி சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். உங்கள் ஊரில் குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.